இந்த காட்சியை பார்க்குற 80% பேருக்கு வந்து ஒரு பசுமையான நினைவு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பசுமையான நினைவு இப்போ சொல்லலாம். அப்போ வந்து இருந்த அந்த வேதனை, அந்த சோகம், அந்த சுயமரியாதை இழுக்கு அப்படிலாம் வந்து அப்போது இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு தான் வந்து தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு. இப்போ எப்படி வந்து முதல்வர் வந்து இந்த 2021 வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. அதாவது வந்தால் வந்து மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி இல்லை முதற்கொண்டு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சொன்னாங்க, கேள்வி பேசினாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கஜானோட பணமும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓட்டு வாங்குறாங்க சொல்லி ஜெயிச்சதுக்கப்புறம் அதை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து விடாப்படியாக நின்று அதை செயல்படுத்தி காட்டினார். அதே மாதிரி தான் அப்போது 2006 தேர்தல் வர சமயத்தில் வந்து திமுகவோட தலைவர் வந்து கலைஞர் அவர்கள் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தார். மக்களுக்கெல்லாம் வந்து வண்ண தொலைக்காட்சி கட்டி கொடுப்போம் இலவசமாக அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து தமிழ்நாடு ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பொருளாதார நிலைமையில் பெருக்க நிலைமையிலையோ அல்லது ஜிஎஸ்டி வசூலோ எதுவுமே கிடையாது. அரசாங்கமே ஏழ்மையிலே மக்கள் எப்படி இருந்துப்பான்னு பாருங்கள். அப்போ அதையும் மீறி வந்து கொடுத்து அந்த 2000 ரூபாய்க்கு கம்பெனிகள்கிட்ட கொட்டேஷன் கட்டு அதை வாங்கி இந்த மக்கள்லாம் அதை வந்து தூக்கிட்டு வரும்போது வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்போ எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு நேர்ந்ததோ அதே மாதிரி தான் அப்போது வந்து ஏழனா கிண்டல் பேச்சு எல்லாமே இருந்தது. இப்போ சாதிக்கிட்ட அப்பாவும் பிள்ளையுமே சாதிச்சு காட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள கலைஞருக்குள்ள அந்த இருந்த தொலைநோக்கு திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளவருக்கு தெரியும். அதாவது வந்து யார் வீட்லையாவது ஜன்னல் வழியாக தான் பார்க்க முடியும், அந்த ஓட்டை வழியாக பார்ப்பாங்க. இல்லைன்னா உள்ளே அவங்க அனுபவிச்சா பார்க்கலாம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பார்ப்பாங்க, இல்லைன்னா வெளியேற்றிடுவாங்க எல்லாருமே. அந்த ஒளிய நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை வர்றது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், இந்த டிடி நியூஸில் வர்ற அந்த செய்திகள் இதெல்லாம் இன்னமும் ஞாபகத்துக்கு வருது. அதுக்காகத்தான் அந்த எண்ணெய் இயக்கங்கள்லாம் டிவியில் வந்து அந்த ஒரு சாராக அந்த ஆளுங்கட்சி சார்பாக தான் செய்தி சொல்லுவாங்க. எல்லா செய்திகளும் கிடைக்கணும். மக்கள் வந்து அதுவும் பெண்களை வந்து இப்போ வந்து மகளிர் உரிமை துறை எப்போ கொடுத்தாரோ அப்போ வந்து ஆண்கள் வேணால் யார் வீட்டில் வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் பெண்கள் போக முடியுமா? போக முடியாது. அப்போ பெண்களை பற்றி அப்போ கலைஞருக்கு இருந்த அந்த அக்கறை, அந்த மக்கள் எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கணுங்க அக்கறை, எல்லாத்தையும் அவங்க வந்து அனுபவிக்கணுங்கிற அக்கறை வந்து அப்போ இருந்தது. அப்போ இருந்ததால் அந்த தொழில்நோக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்து அதை வந்து வெற்றியும் பண்ணுறது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்டாலின் அரசும் அப்படி தான். என்னுடைய மாணவர்களுக்கான திட்டங்கள், அதாவது மாநிலத்தோட சுயாட்சி, அது இதுன்னு எல்லா திட்டமே வந்து இப்போ புரியாது. இன்னும் ஒரு 5-10 வருஷம் போனதுக்கப்புறம் எப்படி அந்த வண்ண தொலைக்காட்சியோட அந்த இது அருமை தெரிஞ்சோ அதே மாதிரி ஸ்டாலினோட ஆட்சி அருமை